மார்னிங். வி ஆர் இன் பெங்களூர். இப்போ ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம், ஆஞ்சநேயர் கோவில். அதுக்கு பேர் வரதராஜ ஆஞ்சநேயர், வரத ஆஞ்சநேய சுவாமி தேவஸ்தானம். வரத ஆஞ்சநேய சுவாமி தேவஸ்தானம். இது இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இந்த கோவில். இது எங்கே இருக்குன்னா ஆர்பிஐ லேஅவுட்னு ஜேபி நகர் 7th ஃபேஸில் ஆர்பிஐ லேஅவுட்டுக்குள்ளார இந்த கோவில் இருக்குது. நல்லா அழகாக கேரளா டைப் மாதிரியும் பண்ணியிருக்காங்க. ஆஞ்சநேயர் இங்கே வந்து நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் மாதிரி, நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் அவ்வளோ உயரம் இருக்காது, சின்ன மூர்த்தி தான். ஆனால் கீர்த்தி ரொம்ப பெருசு. இந்த கோவிலுக்கு ரொம்ப அடிக்கடி வர்றாங்க. இதை பாருங்கள், எப்படி நங்கநல்லூர் இது பண்ணுற மாதிரி பிரதர்ஷனம் பண்ணுறதுக்கு கோவில் அந்த பிரகாரத்தை சுற்றி பிரதர்ஷனம் பண்ணுறதுக்கு இது ஒரு பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து நாகதேவதா சந்நிதி இருக்குது. இது தூப்பு, நவக்கிரகங்கள் கூட இருக்குது பாருங்கள். நவக்கிரகங்கள் அப்படின்னு நவக்கிரகங்கள் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. போன வாரம் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. போன செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன். 5 நாளாக வருஷம் நடந்திருக்கு. எங்களால் வர முடியல. இது தோணிச்சு, சரி வந்து பார்த்தோம். கேரளா டைப்புங்க. அதான் இங்கே நம்ம அங்கே காமிக்கிறது தான் வரத ஆஞ்சநேய சுவாமி. கேட்கும் வரங்கள்லாம் கிடைக்கும். என்ன வரம் கேட்குறோமோ அது கொடுக்குற சுவாமி ஆஞ்சநேய சுவாமி. ப்ளஸ் பிரதர்ஷனம் பண்ணுறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க. பிரகாரத்தை சுற்றி நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கா. காற்று இந்த ஏரியா வரதுக்கு இந்த கோவில் வரது அடிக்கடி நான் விரும்புவேன். ஏன்னா நிறையா மரங்கள் இருக்கும், எஸ்பெஷலி இந்த ஹாட் டேஸில் சுற்றி மரங்கள். கோவிலில் அமைதியாக உட்காந்துட்டு போகலாம். எனக்கு பிடிச்ச கோவில்களில் இதுவும் உண்டு. வரத ஆஞ்சநேய சுவாமி, நாகர் சந்நிதி, நவக்கிரகம், தூப மலை. இது வந்து ஆக்சுவலாக துளசி மடத்துக்குன்னு தனியாக விஸ்வநாத பையங்கிறவர் டொனேட் பண்ணியிருக்காரு. அதுக்காக அவர் பேரை போட்டு இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. பின்னாடி வந்து இது பிரசாதங்கள் அரேஞ்ச்மெண்ட்டு கேட்ட எல்லாமே இருக்குது. அருமையான கோவில், எனக்கு பிடித்த கோவில். யார் ஜேபி நகர் 7th ஃபேஸ் வந்தீங்கன்னா டோன்ட் மிஸ் விசிட்டிங் திஸ் டெம்பிள் அண்ட் கெட் த தர்ஷன்.